இன்றைக்கி பார்க்க போகிறது 2019 வந்த ஒரு பிளாக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வராரு. அதாவது, நான் வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில் ஒரு டியூட்டராக இருக்கேன். ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுனால கொஞ்ச நாள் வந்து என் இடத்துல நீ டியூட்டராக இருன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோவுக்கு வேலை தேவைப்படுது. அதனால் நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு ரிச் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா 2 பசங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து டியூட்டராக போய் ஜாயின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய சிஸ்டரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதாவது, அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு வந்து இவங்களுக்கு டியூட்டர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கொண்டு வந்துடுறாங்க. இதோட நிற்கலை. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து தான் அப்பாவையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது, கார் டிரைவராக சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த கார் டிரைவரை வந்து ஃப்ரேம் பண்ணி வெளியே அனுப்பிட்டு தான் அப்பாவை அந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சர்வெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வீட்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்றைக்கு இருந்தாலும் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்வெண்ட்டை ஃப்ரேம் பண்ணி அந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அப்பா வந்து அவங்க ஒய்ஃபையும் அந்த ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் வெளியில் போயிருக்கிறப்ப இவங்க 4 பேருமே ஒன்றா அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பெல் அடிக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்த முதல் சர்வெண்ட் தான். அவங்க வந்து இது பேஸ்மெண்ட்டில் வந்து நான் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் இருந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அதாவது, நிறைய டெப்ட் இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. யாருக்கள்லையும் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக அந்த பேஸ்மெண்ட்டில் வச்சு தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்வன் கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு டைமுக்கு அப்புறமா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது, அந்த வீட்டில் இருக்கிற 4 பேருமே ஒரே ஒரு ஃபேமிலி தான் சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அந்த 4 பேருமே அந்த சர்வன் லேடியை என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ரிச் ஃபேமிலிக்கிட்டே இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்க, இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.